இன்றைக்கி சிம்பிளாக குடல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குடலை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வேகிற கேப்லேயே நம்ம போய் இதுக்கு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான குடல் கிரேவி ரெடி. நல்லா எண்ணெய் மிதக்க குடல் கிரேவி ரெடியாகி வந்துடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.